வணக்கம். நான் உங்கள் தலனன். இந்த வீடியோ யாருக்காக எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெட் எழுதக்கூடிய மாணாக்கர்கள் ஆசிரியர் பெருமக்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வரக்கூடிய இந்த நவம்பர் 15-16 வரக்கூடிய இந்த டெட்டை மாணாக்கர்கள் எல்லாரும் ஆசிரியர்கள் எல்லாரும் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறை நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ஆப்சண்ட் ஆகிடாதீங்க. ஏன் சார் எல்லா டெஸ்ட்லையும் தான் நம்ம அப்ளை பண்ணுறோம், நம்மளால் முடிஞ்சால் தானே எழுத முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சூச்சம் இருக்குது, அதை சொல்லித்தரேன். இந்த தடவை நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அதில் நீங்கள் யோசிக்காமல் கண்டிப்பாக நீங்கள் இந்த தடவை பாஸ் ஆகுறீங்க. எப்படி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. இப்போ இந்த டெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2014 இது கடந்து வந்த பாதை. 2011 என்ன சொன்னாங்கன்னா, டெட் எழுதி பாஸ் ஆன உடனே கவர்மெண்ட் ஜாப்னு சொன்னாங்க. அப்புறம் 13 என்ன சொன்னாங்க, வெயிட்டேஜ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தால டெட்டு போட்டாங்க. 13 உள்ளவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்காம அடுத்தடுத்தால நிறைய பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸுன்னு போய் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேஸ் அங்கே பெண்டிங்கில் இருக்குது கோர்ட்டில். இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா 2 டெட்டு வச்சாங்க, அதுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. இப்படி பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஸ்டேட்லையும் டெட்டு வச்சு அது என்ன ஆச்சுன்னா நேராக ஒரு சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ரீசெண்டாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதில் என்னென்னா சிறுபான்மையினர் ஸ்கூல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, இடையில ஒரு ஸ்டே ஒன்று வாங்கினாங்க. அதாவது சிறுபான்மையினர் ஸ்கூலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா டெட்டு தேவையில்லாமல் போஸ்டிங் போட்டுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் அதை எடுத்து பல கேஸ் போச்சு. அது என்ன சிறுபான்மையினர் ஸ்கூலுக்கு மட்டும் டெட் இல்லாமல் டீச்சர்ஸ்னு எல்லாரும் ஒன்று தானே. இப்படி அடுத்தடுத்தால் நிறைய கேஸ் சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ராங்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு டீச்சர் வேலை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டெட் எழுதி பாஸ் ஆகிருக்கணும். நீங்கள் பிசிஆர் இருந்தால் 82 கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அம்சம் போட்டாங்க. இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா, இப்போ கதிகலங்கி போச்சு. என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க டீச்சராக இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடிய டீச்சராக இருந்தாலும் சரி, இப்போ நம்ம கண்டிப்பாக 82 மார்க் எடுத்தவனமே என்ன பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லா டீச்சரும் மெடிக்கல் லீவை போட்டு வீட்டில் உட்காந்து ஸ்டூடெண்ட் மாதிரி இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஏன் இந்த தடவை டிஎன்பிசியில் டெட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஆப்சண்ட் போடாமல் எக்ஸாம் எழுத போயிருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை கவர்மெண்ட் வைக்கக்கூடிய இந்த டெட் எக்ஸாம் இதுக்கு முந்தைய டெட் எக்ஸாம் மாதிரி கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே கவர்மெண்டுடைய ஃபார்மாலிட்டி என்ன, ஃபர்ஸ்ட் ஒரு டெட் வைப்பாங்க, எலிஜிபிள் டெஸ்ட், அதில் பாஸ் ஆகுங்க. அதுக்கு அடுத்தாலும் அதில் பாஸ் ஆனவங்களுக்கு நியமன தேர்வு ஒன்று வைப்பாங்க, அதில் பாஸ் ஆனவங்களுக்கு தான் போஸ்டிங் கொடுப்பாங்க. இதான் நடைமுறை. இப்போ 3வது ஒரு டெட் வைக்க முடியுமா? கவர்மெண்ட் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா செய்யலாம் வைக்கலாம்னு. அதுக்கெல்லாம் ஒன்றும் படம் ஓடலை. இப்போ ஒன்று கவர்மெண்டால் அடுத்தால கேஸ் பண்ண முடியாது, 3வது டெட்டு வைக்க முடியாது. அப்போ கவர்மெண்ட் என்ன செஞ்சாகணும், ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்க எல்லா டீச்சர்ஸையும் கவர்மெண்ட் கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும். ஏக் சார் டீச்சர்ஸை கவர்மெண்ட் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னா, இப்போ இவங்க ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டினை எடுத்து, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 50,000 டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதில் வெறும் 10,000 டீச்சர்ஸ் தான் பாஸ் ஆகிருக்காங்க, 40,000 டீச்சர்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு வைங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கேள்வி கேட்பான், உங்ககிட்ட குவாலிஃபையான டீச்சர்ஸே இல்லையே, அப்படி நீ எப்படி குவாலிஃபையான ஒரு ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணுவோன்னு நாளைக்கு கேள்வி கேட்பான். அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன செய்யணும், அப்போ இந்த டீச்சர் பூரா கண்டிப்பாக காப்பாற்றி ஆகணும். ஏற்கனவே டீச்சர்ஸ் ஃபுல்லாக இப்போ ஆளுங்கட்சி மேலே பயங்கர கடுப்பில் இருக்காங்க. இவங்களுக்கு பென்ஷன் தரல, வைக்கலாம், எங்களுடைய கோரிக்கைக்கு தர, அது வேற விஷயம். ஆனால் இப்போ நீ மற்ற விஷயம் கூட செஞ்சாட்டாலும் பரவாயில்ல, இந்த டெட்லேயே காப்பாற்றி விடணுங்கிறது தான் இப்போ டீச்சருடைய பெரிய விஷயமா இருக்கும். இப்போ டெட்டில் காப்பாற்றணும், அதுக்கு என்ன பண்ணி ஆகணும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ அவங்க என்ன பண்ணி ஆகணும், ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும், கொஸ்டினை கண்டிப்பாக ஈஸியாக எடுத்து தான் ஆகணும். பழைய டெட்டுக்குள்ளே நான் சொல்கிறது கேளுங்க, பழைய டெட்டுக்குள்ளே எந்த ப்ரீவியஸ் கொஸ்டினையும் பார்க்காதீங்க, வேஸ்ட். நீங்கள் படிக்கிறதா இருந்தால் புக் பேக் கொஸ்டினை மட்டும் படிங்க, ஈஸியாக பாஸ் ஆவீங்க. இந்த தடவை டீச்சர்ஸ் எல்லாரும் பாஸ் ஆகணும், ஸ்டூடெண்ட் எல்லாம் பாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் கொஸ்டின் ஈஸியாக தான் எடுத்தாகணும். சரி சார், இதில் கவர்மெண்ட்டுக்கு என்ன சார் லாபம்? கவர்மெண்ட்டுக்கு நஷ்டமே கிடையாது, லாபம் மட்டும்தான். ஏன்னா ஒன்று டீச்சர்ஸை காப்பாற்றிடலாம், தமிழ்நாட்டில் எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 40,000 டீச்சர்ஸ் எக்ஸாம் எழுதுனாங்க, 40,000க்கு 40,000 பாஸ் பண்ண வச்சிருக்கையா, இங்கே எஜுகேஷன் சிஸ்டம் நல்ல சிஸ்டம்னு பெருமையாக சொல்லிக்கிடலாம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இவங்க கஷ்டமான கொஸ்டின் எடுப்பாங்களா, ஈஸியான கொஸ்டின் எடுப்பாங்களா? கண்டிப்பாக எல்லாருமே 100 மார்க் 90 to 100 மார்க் எடுக்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸை தான் இந்த தடவை கவர்மெண்ட் எடுக்கும். அதனால் நீங்கள் யாரும் என்ன செய்யாதீங்க, ஓரி பண்ணாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக பிசிஆர் இருந்துச்சுன்னா 82 மார்க் எடுத்தே ஆகணும். அது வேறு உங்களுக்கு ஒரு வழியே கிடையாது. சிறுபான்மையினர் ஸ்கூலில் போஸ்டிங் போட்டாங்கன்னா அவனும் 82 மார்க் எடுத்தாகணும். அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போ இது ஏன் கவர்மெண்ட் செய்யும் அப்படின்னா, நீங்கள் டெட் ஒன்று பாஸ் ஆனாலும் கவர்மெண்ட்டுக்கு என்ன நஷ்டம்? ஒரு நஷ்டம் ஆக போகிறதில்ல. நீ டெட்டு பாஸ் ஆகி வச்சுக்கோ, ஒன்று நீ பிரைவேட் ஸ்கூலில் போய் சிறுபான்மையினர் ஸ்கூலில் மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் போய் நீ போஸ்டிங்கை வாங்கிக்கோ, அது எப்படியோ உன் திறமை பொறுத்து வாங்கிக்கோ. அப்படி இல்லைனா இப்போ இருக்க வேலையில் கவர்மெண்ட் வேலையில் டெட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து நீ வேலையில் கண்டினியூ பண்ணிக்கோ. இதனால புதுசாக அரசுக்கு எந்த வருவாய் இழப்பும் கிடையாது. அரசு யாரும் கவர்மெண்ட்ல கொடுக்க போறதில்லை. ஏன்?
டெட் 1 பாஸ் ஆனவன தான் டெட் 2 பாஸ், அதாவது அடுத்ததுக்குள்ள அந்த டெஸ்ட் எழுத வைக்கிறதுக்கான குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் தானே தவிர இதை வச்சு எந்த போஸ்டிங் கிடையாது. இதை பாஸ் பண்ண வச்சதுனால கவர்மெண்ட்டுக்கு எந்த லாஸும் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லாபம் இருக்கு நம்மளை பாஸ் பண்ணி வைக்கிறதுல, பிஎட் படிச்சவங்களுக்கு. அதனால இந்த முறை டிடிஎட் முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, பிஎட் முடிச்சவங்களா இருந்தாலும் சரி, பேப்பர் 1 பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருமே, நீங்க யாரா இருந்தாலும் சரி அப்ளை பண்ணவங்க எல்லாரும் இந்த முறை கண்டிப்பா எக்ஸாமை போய் அட்டன் பண்ணிருங்க. நீங்க வந்து கொஸ்டினை போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாலே நீங்க பாஸ் ஆயிருவீங்க. ஒன்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, மேக்சிமம் புக் பேக்கு தமிழா இருந்தா 6th to 12th படிச்சிருங்க. நீங்க சயின்ஸ், சோசியல், மேக்ஸா இருந்தீங்கன்னா 6th to 10th நின்னுக்கங்க. புக் பேக் மட்டும் படிங்க. நான் நல்லா படிக்கிறேன் பேர் வழிங்கிற பேர்ல புக்குக்குள்ள உட்காந்து மாங்குன்னு படிச்சு வெளியே உள்ள புக்கு, உள்ள புக்கு, இன்ஸ்டியூட் புக்குன்னு கண்ட புக்கெல்லாம் படிக்காதீங்க. புக் பேக் மட்டும் படிங்க. ஏன்னா இந்த முறை தேர்வுனதால் மிக எளிமையா இருக்க போது. நீங்க வந்து புக் பேக்கை படிச்சா பாஸ் ஆக போறீங்க. உங்களுக்கு தெரியும் தமிழ்ல எத்தனை மார்க்குன்னு தெரியும். உங்களுக்கு இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, மேக்ஸ், சயின்ஸ் ஒரு டீமுக்கு, தமிழ், இங்கிலீஷ், சோசியல் ஒரு டீமுக்கு, இப்படிதான் இருக்க போகுது. அப்போ நீங்க வந்து இப்ப நம்ம கொடுத்துருக்க இந்த புக் பேக்கில் மட்டும் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கனாலே இந்த முறை கண்டிப்பா 100 மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் கண்டிப்பா இந்த முறை டீச்சர்ஸையும் காப்பாற்றி ஆகணும், அதே மாதிரி டெட் எழுதக்கூடிய மாணவர்களையும் காப்பாற்றி ஆகணும். இப்போ சார் இப்போ நிறைய பேர் 82 பேர் எடுத்துருவானா சார், இப்போ அடுத்த அப்படின்னா எடுத்துட்டு போட்டுமே, அவன் என்ன செய்வான், அடுத்தால உங்களுக்கு வந்து போஸ்டிங்காக ஒரு டெஸ்ட் வைப்போம்ல, அதில் சங்க பிடிச்சிருவோம். அதில் கவர்மெண்ட் என்ன செய்வாங்க, பேப்பரை டைட் பண்ணி இந்த டிஎன்பிசியில் கேட்டாங்கல்ல, ஓலச்சூடுலேருந்து கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கேள்வியை கேட்டு 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுத போனாலும் 1000 பேரை பாஸ் ஆகிற மாதிரி கொஸ்டினை கேட்டு அவளையும் வெளியே தள்ளிடுவாங்க. ஈஸியாக அவங்களால எடுக்க முடியும். அதனால டெட்டுக்கு அப்ளை பண்ண மாணாக்கர்களாக இருக்கட்டும், ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், டீச்சர்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த முறை டெஸ்ட் எழுத போயிருங்க. புக் பேக்கை மட்டும் படிங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படிங்க. கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பி போங்க. இந்த முறை டெஸ்ட் எழுதிட்டு வந்து நீங்களே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவீங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சு சார், நான் 90 எடுத்துருவேன் சார் நீங்கள் சொல்லுவீங்க. அதே மாதிரி இந்த டெஸ்ட்டை வச்சு விரைவாக வந்து தேர்வு முடிவும் வெளியிடுவாங்க. ஏன்னா அந்த தேர்வு முடிவு வெளியிட்ட தான் டீச்சர்ஸ்க்கான அந்த டீச்சர்ஸ்லாம் வேலையில் இருக்க முடியும். அடுத்த சிறுபான்மை ஸ்கூல் ஃபுல்லாக புது அப்பாயின்மெண்ட்டை போட முடியும். அதனால கண்டிப்பாக எல்லாருமே டெஸ்ட் எழுதுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிறேன். என்றும் உங்கள் தல அண்ணன் யூடியூப் சேனல்.